ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் ஈஸ்வரி எதிர்க்கட்சி தலைவர் நீதிமானுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, தெய்வமே, நீங்கள் யார் தெய்வமே, இத்தனை நாளாக எங்கே இருந்தீங்க? பாருங்க, நாங்கள் தான் ரகசியமாக வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நீங்கள் அதுக்கும் மேலே ஏதோ அமைச்சர் அரசியல் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க, அதனால் வீட்டில் முகத்தை கடுப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் என்னன்னா சிக்ஸரே அடிச்சிட்டீங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். நீங்கள் யார் தெய்வமே? இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்கு அவருக்கு, இவ்வளோ அசிங்கம் நடந்திருக்குது, இதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கால் பண்ணி பேசுகிறாங்க. உடனே நீதிமான் சொல்கிறாரு, மேடம், இன்னும் அவர் அசிங்கப்படுவார் பாருங்க. அவர் அரசியல் வாழ்க்கையை விட்டு அவரை நீங்கள் வைக்கல, அவருக்கு 10 வருஷமாவது நான் தண்டனை வாங்கி கொடுக்கல. அப்புறம் பாருங்க, என் பேர் நீதிமானே கிடையாது. அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு நீதிமான். இதை வச்சுட்டதும் ஈஸ்வரி சந்தோஷமாக ஐஸுக்கிட்டேயும் சித்ராக்கிட்டேயும், ஏய், நம்ம ஒரு கல்ல 3 மாங்காய் அடிச்சிட்டோண்டி அப்படின்னு போய் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கு சித்ரா கேட்குறாங்க, அம்மா என்னம்மா ஒரு கல்ல 3 மாங்காய் அடித்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமைச்சர் ராசாங்கம் 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடச்சிரும், அப்புறம் அரசியல் வாழ்க்கையும் போயிடும். அதுக்காக சேதுவும் தமிழும் சண்டை போட்டு அவங்களும் பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வியை நம்ம பழி வாங்கணும்னு நினச்சோம், அதுவும் இப்போ நிறைவேறிடும். அப்போ ஒரு கல்ல 3 மாங்காய் தானடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் அமைச்சரை போட்டு சரியான அடி அடிக்கிறாங்கங்க. அடிக்கிறதும் இல்லாமல் புதுசாக வந்திருக்க போலீஸ்கார் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து பயங்கரமாக லாடம் கட்டி அடித்து, 1 மணி நேரம் உனக்கு நான் டைம் தரேன், அதுக்குள்ளே உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை போட்டு அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து ஒரு போலீஸ்கார் வந்து வெளியே வந்து சேதுவை கூப்பிட்டு, ஐயா, உங்கள் அப்பாவில் எனக்கு நிறைய என் குடும்பத்துக்கு நல்லது நடந்திருக்கு, இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான். ஆனால் அமைச்சர் ஐயாவை இப்படி அடிக்கிறது என் மனசு கதி கலங்குது ஐயா, யாராவது சீக்கிரமாக ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு வந்து அவரை வெளியில் எடுங்க அப்படின்றாரு. அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஆஃபீஸர் வந்து அவர் மோசமான ஆள், ஜல்லடையில் சலிச்சு எடுத்துருவார், ப்ளீஸுங்க சீக்கிரங்க அப்படின்றாரு. உடனே சேது வந்து எங்கள் அப்பாவை போட்டு அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தா அமைச்சரை போட்டு கையை காலை கட்டிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. சேதுக்கு மனசெல்லாம் பதறுது. எங்கள் அப்பாவை அடிக்காதீங்க, ஏய் ஏன்டா அடிக்கிறீங்க, எங்கள் அப்பா கொலை பண்ணலடா, விட்டுடுங்கடா அப்படின்றாரு. உடனே அந்த போலீஸ்கார் வந்து, ஏய், யார் இவன் காலையிலேருந்து இங்கே கத்திக்கிட்டே இருக்கிறான், நீங்களாம் இந்த ஸ்டேஷனில் போலீஸே இல்லையா, முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து, இங்கே பாரு, உங்கள் அப்பா ரொம்ப கேஸை இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நாங்கள் காலையிலேருந்து விசாரணை பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் நீ நடுவில் பூந்து அப்பா சொப்பான்லாம் சொல்லாதடா, முதல்ல வெளியே போயா அப்படின்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தாமரையும் சாவித்திரியும் இதை கேட்டு கேள்விப்பட்டு ஒடியாடுறாங்க வீட்டுக்கு. அம்மா, என்னம்மா ஆச்சு, இது ஏம்மா இப்படி நடந்தது, அண்ணன் பாவம்மா, ஒரு புல்லு பூண்டுக்கு கூட அவர் துரோகம் பண்ண மாட்டாரே, எதுக்குமா இப்படிலாம் நடக்குதுன்னு அழுகுறாங்க. உடனே ஈஸ்வரி அதை பார்த்துட்டு, என்ன இவளுங்க இப்போ வந்து சேர்ந்துட்டாளுங்களே நினச்சிக்கிட்டு, ஏன் சாவித்திரி, உன்னை தான் மாமா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னார்ல, எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சாவித்திரி சொல்கிறாங்க, என்ன நீ பேசுகிறீங்க, நீங்கள் நான் எப்படி வராமல் இருக்க முடியும், அண்ணனுக்கு இப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு நான் எப்படி வராமல் இருக்க முடியும், என்னால் இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது, நான் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தாமரை கேட்குறாங்க, யாரால் இப்படி நடந்துச்சு, எதுக்கு இது மாதிரி நடந்தது, யார் அந்த சக்தி, யார் அந்த ஜெனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எதனால் பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் ஐஷு சொல்கிறாங்க, தமிழை பார்த்து, இதோ இருக்கிறாள் மேடம், எல்லாம் இவளால் தான் அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. ஏய், இதுக்கெல்லாம் நீ தான் காரணமாடி அப்படின்னு கேட்குறாங்க தாமரையும் அவங்க அம்மா சாவித்திரியும். உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ், நான்லாம் இல்லை காரணம் இதுக்கு, என்னை நம்புங்க, நீங்கள் யாரும் நான் சொல்கிற பேச்சை கேட்கவே
ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க, நம்பவும் மாட்டேன்றீங்க. நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. மாமாவுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல அப்படின்னு கத்தி அழுவுறாங்க. அப்ப கூட யாரும் நம்பல. நீங்கலாம் யாரும் நம்பலன்னா பரவால்ல. என்னை என் புருஷன் நம்பனா போதும். எங்க மாமா, எங்க அத்தை, எங்க அம்மாச்சி நம்பனா போதும். என் புருஷன நான் மலை போல நம்பியிருக்கேன். அவரு என்ன நம்புவாருன்றாங்க. அந்த நேரம் ஏய் ன்ட்டு ஒரே கத்தோட சேது வீட்டுக்கு வராரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. அப்பாவ போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அப்பாவுடைய அரசியல் வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணமானவ நீ தான் அப்படின்றாங்க. எல்லாம் தடுக்குறாங்க. என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு. அப்ப கூட ஒத்துக்கலங்க. நாளைக்கு சேது என்ன பண்ணுவாருன்னு தெரியல. தமிழ வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சிருவாரா என்னன்னு தெரியலங்க. நாளைக்கு விறுவிறுப்பா மீண்டும் தொடருவோம். நன்றி. பாய் பாய்.